பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி அநேகர் பார்க்குறீங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் சிலர்லாம் நீங்களே சொல்கிறீங்க, கரெக்டாக டயத்துக்கு உட்காந்து பார்த்துருவையா. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன், நாடகத்தை தான் இப்படி விடாமல் பார்க்குறத பார்த்துருக்குறேன், தொடர்களை பார்க்குறத பார்த்துருக்குறேன். ஆனால் ஆண்டவர் அறிந்த மக்கள் இவ்வளவு ஆர்வத்தோடு பார்ப்பதற்காய் முதலாவது தேவனுக்கும் உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா எத்தனையோ பெரிய பெரிய ஆட்களெல்லாம் இன்றைக்கு இருக்கிற மத்தியில் ஒன்றுக்கு உதவாத ஒரு மனிதனின் சத்தத்தை இல்லை, தேவ சத்தத்தை அவர் மூலமாய் துரிக்கிற அந்த சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் வருகிறதற்காய் காத்திருக்கிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு நான் பேசி வருகிறேன். குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணம் என்ன? சீர்கெட்டு போவதற்கு காரணம் என்ன? குடும்பம் எப்படி உருவாச்சு? இதை குறித்து நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு அந்த நோக்கம் எப்படி மாறிப்போச்சு அதை குறித்து நாம் அறிய வேண்டும். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்து மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை தேடி கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் என் வீட்டாரோ உம்மையே தேவிப்போ உமக்கா ஓடுவோ உந்தெல்லாமோ சொல்லுவோ நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ உமக்கா ஓடுவோ உந்தெல்லாமோ சொல்லுவோ. கைவிடா தெய்வமே, கருணையில் சிகரமே, கைவிடா தெய்வமே, கருணையில் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வில் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையில் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வில் பாக்கியமே. முகந்தாள் படிட்டு முழுவதும் தருகிறே, முகந்தாள் படிட்டு முழுவதும் தருகிறே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினே. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வே. முகந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே, முகந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். நல்ல கவனிங்க. உலகம் உண்டான காலத்திலிருந்து குடும்பம் எப்படி உண்டாச்சு? ஏதோ இன்னைக்கு உண்டாகிற மாதிரி இல்லை. ஃபோனில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணுன்னு உண்டாயிருது. ஏன்னா கையில் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. வயசு தேவையில்லை, அப்பா அம்மா தேவையில்லை,
அப்பா அம்மா கருத்தை கூட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நினச்ச உடனே என்ன செய்யலாம், சேர்ந்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சட்டம் அப்படி இருக்குது. கட்டாயம் தான் யாரையும் படுத்தக்கூடாது. விரும்பினா என்ன செய்யலாம், சேர்ந்து வாழலாம். ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார், உன் மன விருப்பத்தின்படி தருவார், ஆனால் ஏற்ற காலம் வரும் வரைக்கும் என்ன செய்யணும், அவருடைய பலத்து கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க முடியலை. குடும்பங்கிறது இன்றைக்கேனோ ஒருத்தர் அறிஞ்சிக்கிறது இல்லை, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்லை. நினச்ச உடனே ஏதோ பார்த்தோம். ஏன்னா நம்ம அந்த காலத்தில் படிக்கும்போது சொல்லி கொடுத்தாங்களே, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். ரெண்டு பேரும் பார்த்த இடத்துல காதல் வந்துடுற உலகத்தில் நம்ம இன்னைக்கு வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அதுவல்ல. எனக்கு அன்பார்களே, கடவுள் அமைத்த அந்த காரியம் என்ன தெரியுமா, ஒரே ஒருத்தனைத்தான் முதல்ல படைச்சார். தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆனா நல்ல கவனிங்க, ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. ஐயா, நாம இன்னைக்கு அந்த ஆவியை குறித்து எத்தனையோ பாடுறோம். ஆவியை அருளும் சாமி என்ன காருயிர் கொடுத்த வானத்தில் அரசே, ஆவியை அருளும் சாமி என்ன காருயிர் கொடுத்த வானத்தில் அரசே, ஆவியை அருளும் சாமி. பாவிக்கு ஆவி கனி என்னும் சேகம், பரம சந்தோஷம் தேடிய சாந்தம். பாவிக்கு ஆவி கனி என்னும் சேகம், பரம சந்தோஷம் தேடிய சாந்தம். தேவ சமாதான கொண்டதையும் இட விசுவாசம் சிறிதென்றும் இல்லை. ஆவியை 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 அருளும் சாமி என்ன காருயிர் கொடுத்த வானத்தில் அரசே, ஆவியை அருளும் சாமி. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. அதனால தான் நாம பாடிக்கிட்டு இருக்கோம். என்ன பாடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே 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 வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நான் என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியை குறித்து எத்தனையோ பாடல்களை பாடுகிறோம். எனக்கு அன்பான ஆவியை அருளுமே சுவாமி, எத்தனை பாடல்கள். ஆவியை மழை போலே ஓட்டும் பல ஜாதிகளை மங்கையில் கோட்டும். ஆவியை மழை போலே ஓட்டும்.
முன்னுக்கு நின்று பாவ சோதனைகளை வென்று ஜீவ கிரீடம் சீரசில்லடிய ஜீவ கிரீடம் சீரசில்லடிய சிந்தனை செய்மனோ வேலனை பணிய வேலனை பணிய அபிகை மழை போலே போதோ பல ஜாதிகளை மந்தையில் சேர்த்தோ அபிகை மழை போலே போதோ. ஆவியை குறித்து எவ்வளவோ பாடிட்டு போகலாம். எனக்கு அன்பாலே அவர் ஒருவனைத்தான் படைத்தார். எப்படி படைத்தார்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் என்னதான் பெர்ஃப்யூம் போட்டாலும், என்னதான் சோப்பு போட்டாலும், எத்தனை டெட்டாயில் பூசி சுத்தமாக வச்சிருக்க பிள்ளைகளை சொன்னாலும் சரி, மண்ணு தான், மறந்துடக்கூடாது. எதனால உண்டாக்கினாரா? பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். மனுஷன் ஜீவாத்மாவானான். இதை யோபு எப்படி சொல்றாரு? 10ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அவர் யோபு மனிதனை படைத்த விதத்தை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்றார். யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. ஏன்னா எல்லாரும் அவனை குற்றம் சொல்றாங்க. நீ துன்மார்க்கன் இல்லைன்னா உனக்கு ஏப்பா இந்த பாடு வருது, இந்த வேதனை வருது, எல்லாம் சொல்றாங்க. உன் குடும்பம் ஏன் இப்படி ஆகிப்போச்சு? ஏன்னா ஒரே நாளில் உன் குடும்பமே சுத்தமாக கொலாப்ஸ் ஆகி போச்சே அப்படின்னு எல்லாரும் ஒருத்தன் அவரை வார்த்தையினால நொறுக்கிட்டான். அப்போ அவர் சொல்றாரு, நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. இதை மேல தெரிஞ்சுக்கங்க. ஒரு பக்கம் அவர் தப்புவிக்கிற தேவன். தாங்குவார் ஏந்துவார் தப்புவிப்பார் என் தெய்வம். தாங்குவார் ஏந்துவார் தப்புவிப்பார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டா. இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டா. தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவா. தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவா. தாங்குவார் ஏந்துவார் தப்புவிப்பார் என் தெய்வம். தாங்குவார் ஏந்துவார் தப்புவிப்பார் என் தெய்வம். ஒரு பக்கம் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏசாயா 46ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். தாயின் கற்பத்தில் தோன்றினது முதல் தாங்கி ஏந்தி தப்புவித்து வருகிற தேவன். நிறை வயது மட்டும் தப்புவிக்கிறது. ஆனால் அவருடைய கைக்கு வேற எவன் தப்பு வைக்க முடியும்? நாம் நினச்சிக்கிறோம் தப்பி ஓடலாம். எங்கே ஓடுவோம்? அதனால தான் தாவீது சொன்னார், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். 135 சங்கீதத்தில் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன்? வானத்துக்கு ஏறினா அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்துல படுக்கை போட்டா அங்கேயும் இருக்கிறீர்.
நான் விடியற்காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். பாடுறோம் இல்லையா? கப்பலில் அடித்தட்டில் கழிப்புடன் தூங்குவா, கப்பலில் அடித்தட்டில் கழிப்புடன் தூங்குவா, கதறும் சத்தம் கேட்டா கடற்போய நம்ம தூபா, எப்படி எப்போதேனோ எந்த ஆயுதம் ஈவா, எப்படி எப்போதேனோ எந்த ஆயுதம் ஈவா, எடை பிள்ளையல் நாட்டும் எத்த தந்தை நானல்வா, ஒருபோதும் பரவாது உன்னை பீதாவீருக்க, ஒருபோதும் மறவாது உன்னை பீதாவீருக்க, உனக்கெல்ல குறை மகனே. ஒருபோதும் மறக்காத தெய்வம் ஐயா. இந்த பாட்டை கேட்டு எத்தனை பேர் கண்ணீர் விடுறாங்க தெரியுமா? தேக்கும் இவர் சொல்றாரு, ஐயா யோபு சொல்றாரே, நான் துன்மார்க்கன் என்பது துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும், உம்முடைய கைக்கு என்னை எவனாலையும் தப்புவிக்க முடியாது. அது மட்டுமல்ல, கரங்கள் என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் அவர்தான் கையினால உருவாக்கினார். கையில் ஒரு பிடி மண்ணை எடுத்து பிசைஞ்சு அதை எரேமியாவுக்கு காண்பிக்கவும் செஞ்சார். களிமண்ணை வச்சு எப்படிப்பா பாத்திரம் செய்கிறானோ அதை மாதிரி தான் 18ஆம் அதிகாரத்தில் நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போனால் அங்கே வேணா அவன் களிமண்ணை வச்சு பாத்திரம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் கேட்குறா, அது கையில் உடஞ்சி வச்சு வேற வணைஞ்சான், நான் ஏன்ப்பா உனக்கு இப்படி செய்யக்கூடாது? ஆண்டவர் உணர்த்துகிற தேவன். இத்தனை காட்டி இவன் சொன்னான், ஐயா உம்முடைய கைக்கு என்னை தப்பு வைக்க முடியாது, நீர் என்னையும் எனக்குண்டான எல்லாவற்றையும் உம்முடைய கரங்கள் உருவாக்கிற்று. அது மட்டும் சொன்னா படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறேன். காரணம் இவனுக்கு தெரியாது, பிசாசு கேட்டு இவருக்கும் நடந்த டிபேட் தெரியாது. டிபேட் என்றால் ஆர்கியூமெண்ட்ஸ். பிசாசுக்கு இவர் நடந்த வாதம் அங்கே தெரியாது. அதனால நான் என் நிர்மூலமாக்குகிறீர், களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாய் போக பண்ணுவீர் என்பது எனக்கு தெரியும். என்னை பால் போல வார்த்து தயிர் போல் உறைய பண்ணுகிறீர், தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். அதோட ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டுகிறீர், உம்முடைய பராமரிப்பினாலே என்னை காப்பாற்றுகிறீர். இத்தனைக்கு பிறகுதான் நாம குடும்பமாகிறோம். உருவாக்கி ஜீவனை கொடுத்து பாதுகாத்து பராமரித்து வர்ற தகப்பனுடைய அன்பை விட்டுட்டு ஓடி போயிடுறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் ஓடி போனான் பாருங்க. தகப்பனுடைய அன்பை விட்டுட்டு ஓடியே போயிட்டான். ஓடி போய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:16 அவனுக்கு என்ன ஆசை வந்து தெரியுமா? அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே ஆசையாயிருந்தான். எவ்வளவு பாதுகாப்பா இருந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டு துன்மார்க்கமா ஜீவிச்சுட்டு இப்போ பன்னிகளுக்கு கொடுக்குற தவிடையாவது எனக்கு கொடுத்தா போதும். அப்பந்தான் அவனுக்கு உணர்வு வருது, எங்கள் அப்பா வீடு எப்படிப்பட்டது, என் தகப்பா வீடு எப்படிப்பட்டது. அவனே சொன்னான், என் தகப்பா வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க பூர்த்தியாக சாப்பிட்றாங்க, நான் என்ன செய்கிறேன், பட்னியாக கடன் சாகிறேன். இப்போ எழுந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு போவேன், அங்கே போய் அறிக்கையிடுவேன், தகப்பனே உமக்கும் பரத்துக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன், இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கும் பாத்திரன் அல்ல. கள்ளனாய் ஆகிலும் நீர் பெற்ற பிள்ளை அல்ல, கள்ளனாய் ஆகிலும் நீர் பெற்ற பிள்ளை அல்ல, கள்ளனு கருள் செய்த நீ கல்லாதே சிலுவை நாத
மனிதனே தள்ளாதே சிலுவை நாதா, கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேனப்பா, துஷ்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேனப்பா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன் ஐயா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன் ஐயா, ஐயா துரோகம் நான் செய்தேன் ஐயா. ஆண்டவர் படைத்த விதத்தை ஆச்சரியங்க. ஒருவனைத்தான் படைத்தான். அந்த ஒருவனுக்கு தோலினால, சதையினால, எலும்பினால, நரம்பினால உருவாக்கி ஜீவனை தந்தான். அதனால இங்க சொல்ற தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பிள்ளையா ஒருவனை படைக்கணும், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதான். ஆனா அந்த ஏரி யாரு? ஆசாரியன். ஆனா அவனுக்கு தேவ பக்தி எப்படி போச்சு? அடுத்த செய்தியில் உங்களோட சொல்றேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இல்லாததில் பைபிளில் இருக்கிறது தான் நான் பேசுகிறேன். ஆனால் எத்தனையோ பேர் எனக்கு முன்னோடிகள், பெரிய பெரிய கற்றறிந்தவர்கள், பைபிளை அலசி ஆராய்ந்தவர்கள், அது மட்டுமல்ல ஆராய்ச்சியில் பல புஸ்தகங்களெல்லாம் எழுதின எத்தனையோ பேர் சொன்னதை பார்க்குறோம். அதன் மத்தியில் ஒன்றுக்கும் அதை நானும் பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்காத நான் சொல்லிடல, நீங்கள் பார்க்காத நான் சொல்லலை. நீங்கள் நினச்சா எல்லா பைபிளையும் எடுத்து படிக்கலாம். ஆண்டவர் என் நாக்கில் வைக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அன்பானுள்ளே அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆறுதல் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். எத்தனை பேர் என்கிட்ட சொல்கிறீங்க, ஐயா நாங்கள் எப்போவும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கும் பலவீனங்கள் உண்டு. ஏன்னா வயது 68 தொடப்போது. ஆண்டவருடைய கிருபை இது வரைக்கும் நிற்க வைத்திருக்கிறார். எத்தனையோ பேரை நானே பார்க்கிறேன், 30 வயசு 40 வயசு 45 வயசுலே ஐயா நடக்க முடியலைங்கிறாங்க. இன்று வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை நான் நடக்கிறேன். அவருடைய வார்த்தையை சொல்ல பலன் தந்திருக்கிறார். ஆனால் சொல்லிட்டார், நீங்களும் இதற்காக ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது தினந்தோறும் வர்றதுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. அது மட்டுமல்ல, எப்போவாவது மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ வந்தீங்கன்னா எங்களுடைய ஆலயத்தையும் ஒரு நாள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க, வந்து பாருங்கள். ஏதோ ஒரு விசேஷத்துக்கு வந்துட்டால் கூட ஒரு ஆராதனைக்கு போவீங்கல்ல, அப்படியாவது அந்த ஆலயத்தை வந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கலாம். கட்டாயம் அல்ல, ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம். ஒருவேளை ஐயா பார்வையற்ற மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உணவு கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். எத்தனையோ பேர் நல்ல உடையெல்லாம் கூட வராங்க, இவர்களுக்கு உடை கொடுக்குவதற்கு உதவலாம். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பார்களை பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு அந்த ஃபியூனரல் காரியம் செய்கிற கூட கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. எப்போ ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சே இருக்கணும், இதற்கென்று உதவலாம். திருநெல்வேலிலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, இன்னொரு ரூம் எப்படியாவது கட்டணும். ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். வாரம் திருநெல்வேலியில் கூட்டுறதுக்கு மட்டும் வாடகைக்கு தான் வேன் எடுக்கிறோம். ஒரு மாதத்துக்கே கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் தாண்டி செலவு வந்துடுது. எனக்கு அன்பானுள்ளே ஆண்டவர் நடத்துகிறார். வர்றவங்களை எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு நிலைப்பூட்டினால், ஒரு வேலையில் உயர்வு கிடைச்ச நாள், ஒரு வேளை எதிர்பார்த்திராத ஒரு நன்மை நடந்தால் ஆண்டவருக்கென்று செய்யணும் தோணுனா நீங்களும் செய்யலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே எப்போவும் சொல்லலாம். என்ன பிரதர் 10லேருந்து 5? நான் தெருவில் பிரசங்கம் பண்ணுற ஆள், காலையில் போயிடுவேன். ஃபோன் எடுத்துகிட்டு போனால் வரிசையாக அடிப்பீங்க, அந்த நிகழ்ச்சி ஓடும்போது அடிப்பீங்க. நான் எடுத்து உங்கள்கிட்ட பேசுகிறதா அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதா தெரியாது. ஆகையினால இடரல் ஒரு நாள் வரக்கூடாது. அதனால் உங்கள் நேரம் உங்களுக்கு தான், அவங்க நேரம் அவங்களுக்கு தான். ஆகையினால நீங்கள் 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை கேட்கலாம், எப்படி உதவுறது? இதில் 2 நம்பர் ஜிபே, ஃபோன்பே வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதன் வழியாய் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் பில்லு வைக்கணும்னு சொன்னால் தயவுசெய்து என்னிடத்தில் கேளுங்க, அதற்கு ஒரு நம்பர் இருக்கிறது நான் தருகிறேன்.
நீங்கள் அதன் வழியாக தொடர்பு கொண்டு உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு எண் கொடுப்பீர்களானால் அது வருமான வரி வைப்பதற்கும் அதற்கு பில் வைக்க உபயோகப்படுத்துவதற்கு உதவி செய்யலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? எப்போதும் போல நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மனித வாழ்க்கையில் குடும்பங்கள் எப்படி ஏற்பட்டது இதை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கற்றுக்கொடு. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களுக்குள்ளே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஏதோ கணவனும் மனைவியும் என்று வாழ்கிறார்கள். ஆனால் மனதுக்குள்ளே ஒருவருக்கு அன்பு, பொறுமை, சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? குடும்பங்கள் சீர்கெட்டு போவதற்கு காரணம் என்ன? இதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. எந்தெந்த குடும்பங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலை கொடுக்கட்டும், ஒரு உரிமையுற்றி அடைய செய்யட்டும். ஒவ்வொருவருடைய மனதையும் வருடி தட்டி எழுப்பி சமாதானத்தின் தேவன் முற்றிலும் அவர்களை பரிசுத்தமாக்கி ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கரைத்திரையற்றதாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும், அவருடைய குடும்பங்களையும், பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்பவருக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவமனை கூட என்னை கூட்டிட்டு போக ஒருத்தரும் இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். சுகர்னால தன் கால்களை இழந்து கைகளை இழந்து வேதனைப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அல்சர் ப்ராப்ளத்தினால, இன்னும் வயிற்றில் கட்டியினால குடும்பமாகி குழந்தை இல்லாத மக்களுக்காய், ஒவ்வொரு நோயின் கொடுமைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தம்முடைய முழு கிருபையை அனுப்பி நான் உங்களை குணமாக்குவேன் என்று எசேக்கியாவுக்கு சொன்னவர் ஒவ்வொருவரையும் குணமாக்கி ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.